ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, ஞாபக மறதி அதிகமாக இருக்கின்றது. ஆகையினால அந்த ஞாபக மறதி இருக்கின்ற காரணத்தால் நம்ம அலுவலகத்திலையும் நாம் ஒரு அடுத்த ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு செல்ல முடியலை. இல்லத்திலும் நமக்கு ஒரு மன அமைதியோடு வாழக்கூடிய நிலை இல்லை. ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறோம், ஆனால் அந்த டக்குன்னு காலையில் நினைக்கிறோம், அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட்லேருந்து அப்படியே எரேஸ் ஆகிடுது. திருப்பி அவர்கள் கூறியதுக்கப்புறம் அப்போ தான் ஞாபகம் வருகின்றது. அப்போ நம்ம மூளை செயல்களுக்கு எப்பொழுதுமே இரத்த ஓட்டம் நன்றாக பாயணும். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பி அதுக்கு கீழே இருக்குது. மூளை நரம்பு மண்டலங்கள் எப்பொழுதும் நன்றாக இயங்கணும். அதே மாதிரி முதுகுத்தண்டு திடமாக இருக்கணும். நம்ம உடம்புல இரண்டாவது மூளைன்னு சொல்வதே முதுகுத்தண்டு தான். முதுகுத்தண்டின் மூலமாகத்தான் அந்த மூளைக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன பாஸ் பண்ணணுமோ அந்த எண்ணங்கள் போய்கிட்டே இருக்கும். அப்போ திடமான முதுகுத்தண்டு இருக்கணும். மூளை நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கணும். அதற்குரிய முத்திரைகள், அதற்குரிய எளிமையான தியான பயிற்சி, அதற்குரிய ஆசனம், அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக ஞாபக மறதிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். நீங்கள் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதோடு சேர்த்து இரவு படுக்கும் பொழுது ஒரு 5 நிமிடம் கண்ணை மூடிட்டு காலையிலேருந்து இந்த நிமிடம் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன், யாரை பார்த்தேன், யார்கிட்ட பேசினேன், சும்மா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அட்ராண்டமாக நினைங்க. காலையில் எழுந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணேன், யாரை பார்த்தேன், அப்புறம் அடுத்த வேலை ஆஃபீஸில் யாரை பார்த்தேன், அப்படி இரவு வரைக்கும் எனது நடவடிக்கை எப்படி இருந்துச்சு. இது என்னதுன்னா, நம்ம மூளையை பயன்படுத்தினா தான் அது ஒர்க் ஆகும். அப்படியே விட்டுட்டானே அது சோம்பலாக இருக்கும். அது வேலை செய்வதற்கு ரெடியாக இருக்கின்றது. நாம் மனதோடு உயிரோடு இணைந்து நாம் அந்த மூளையிலிருந்து நிறைய வேலைகளை நம்ம அழகாக செய்யலாம். அப்போ நீங்கள் கண்ணை மூடி இதை நினைக்கணும் அப்படின்னு கண்ணை மூடி நினைக்கும் பொழுது தான் உங்களுக்கு அந்த மூளை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணன்ட்டு உங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. முதல் நாள் நீங்கள் இரவு உட்காந்துட்டு கண்ணை மூடி இன்றைக்கு காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னு நினைக்கும் பொழுது காலையில் ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை பார்த்தீங்கிறது மறக்கடிக்கும். தொடர்ந்து பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இது ஒரு பயிற்சியாக பண்ணிகிட்டே வாங்க. காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லாக 2 நிமிடத்துக்குள்ளே நம்ம பார்த்தது எல்லாமே மூளை செயல்கள்லேருந்து உங்களுக்கு காட்சியாக கிடைக்கும். அப்போ மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆவதற்கும் மூளையை பயன்படுத்துவதற்கும் இது ஒரு சின்ன பயிற்சி. அப்போ இதை நீங்கள் டெய்லி இரவு படுக்கும் பொழுது இன்றைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் என்னென்ன பண்ணாங்கிறது அப்படியே திங்க் பண்ணி பார்க்கணும். இதில் 2 வகையில் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, ப்ளஸ்ஸு மைனஸ். ஒரு இடத்துல கோவப்பட்டிருக்கலாம், அப்போ நீங்கள் அப்படியே கண்ண முடியும் இந்த இடத்துல கோவப்படாமல் இருந்திருக்கலாம். அப்போ நாளை நான் அந்த இடத்துல கோவப்படாமல் இருப்பேன். ஒரு இடத்துல சோம்பலாக நம்ம அந்த இதை நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு விட்டுருப்போம், அதனால நமக்கு மைனஸ் ஏற்பட்டிருக்கும். அப்போ என்னிடம் சோம்பல் இருக்குது, கோபம் இருக்கின்றது, பொறாமை இருக்கின்றது, என்ன இருக்குதோ அதை அப்படி நமக்கு உணர்த்தும். இது ஒரு பயிற்சியாக வச்சுக்கிட்டு இப்பொழுது செய்யக்கூடிய பயிற்சிகள், இந்த மூளை செல்களை நன்றாக இயங்க செய்யக்கூடிய பயிற்சிகள், ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களை நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. இது சுகாசன நிலை. முதல் முத்திரையாக ஹாகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் சேர்த்துக்கோங்க. எல்லா விரல் நுனியிலையும் சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடம் முதல் 5 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அடுத்த முத்திரை மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் பாயக்கூடிய பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், நல்லா எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிடுவோம். அடுத்து மூளை செல்களுக்கு நல்ல பிராணாற்றலை கொடுக்கக்கூடிய, ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய சின்முத்திரை. பெருவிரல் ஆள்காட்டி விரல் நுனி.
மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மன ஒருநிலைப்பாடு இல்லைன்னு சொல்லியிருக்காரு, ஞாபக சக்தியும் குறைவாக இருந்தது. மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தியான முத்திரை, இடது கை கீழே வலது கை மேலே 2 பெருவிரல் நுனியும் டச் பண்ணட்டும், கை மடியில் வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ணுறேன். ஒரு கால் மட்டும் போட்டுக்கிறது. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதல் முத்திரை காகினி முத்திரை. எல்லா கைவிரலையும் சேர்த்துக்கோங்க. லேசாக ஒரு அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு மூளை செல்களுக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் பாயக்கூடிய பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தியான முத்திரை. இடது கை கீழே வலது கை மேலே. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய சின் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ணுறோம். மிக நல்ல பலன் கிடைக்கும். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும் நேராக வச்சுக்கோங்க. முதல் முத்திரை காகினி முத்திரை. எல்லா கைவிரல் நுனியும் ஒரு சின்ன அழுத்தம் கொடுங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிரிதிவி முத்திரை. மோதிர விரல் பெருவிரல் நுனி. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்த முத்திரை மூளை செல்களுக்கு இரத்த ஓட்டம் பாயக்கூடிய சின் முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மன ஒருநிலைப்பாட்டை கொடுக்கக்கூடிய தியான முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்க, மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்க 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். அடுத்து ஒரு அர்த்த சிரசாசனம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கும். இப்போ அப்படி எழுந்து உச்சந்தலை தரையில் வச்சுக்கோங்க. கை பின்னாடி வச்சுக்கோங்க. 2 கால் மட்டும் ரைஸ் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10.
ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். மீண்டும் ஒரு முறை கை பின்னாடி வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நார்மல் பிரீத்திங். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. 2 கை சின்முத்திரை. 2 நாசுலையும் மூச்சை உள்ளடங்க. ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையோட. அந்த மூச்சு அடக்கும் பொழுது மூளை நரம்பு மண்டலங்கள் பிட்ரூட்ரி பீனியல் சுரப்பிக்கு நல்ல பிராண ஆற்றல் பரவுவதாக எண்ணுங்கள். மீண்டும் ஒரு முறை மூச்சு அடைக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக மூச்சு அடையோட. இந்த மாதிரி ஒரு 3 முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கண்களை மூடி உங்களது உணர்வு மூளை நரம்பு மண்டலங்கள் அந்த பகுதி முழுக்க நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஒரு உணர்வு மட்டும் மூளை பகுதி, மூளை உள்ளுறுப்புகள், மூளை நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைக்கின்றது. இப்போ உங்கள் உணர்வு தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச் சகசிரார சக்கரம், தலைக்கு மேலே ஒரு 4 இன்ச், அந்த இடத்துல உங்களது உணர்வை உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும். 1 நிமிடம். ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். நேயர்களே, இது படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லோருக்குமே ஞாபக சக்தி அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. அதே மாதிரி மன ஒருநிலைப்பாடு, இது 2 இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும். அதனால் பள்ளி மாணவர்களுக்கு உகந்தது, வேலை செய்கின்றவர்களுக்கு உகந்தது, எல்லோருக்குமே நம்ம மூளை செல்களுக்கு எப்பொழுதும் நல்ல ஆற்றல் பிராண ஆற்றல் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஞாபக சக்தி கரெக்டாக இருக்கணும். ஸோ இது பிஸ்னஸ்மேன், வேலை செய்கின்றவர்கள் எல்லோருக்குமே உகந்த பயிற்சி. ஆனால் இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை பயிற்சி பண்ணுங்கள், மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.